ஹாய் ஆல், வெல்கம் டு Kasu. சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 2026க்கான தீர்மானங்களில் வந்து பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வந்து நம்ம இதே சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை இன்னும் பார்க்கலன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். இப்போ ரெசல்யூஷன் நம்பர் 3, ஹெல்த் இன்சூரன்ஸ். என்னென்னா, இப்போ ஏதாவது எதிர்பாராத ஒரு ஆக்சிடெண்ட் ஏதோ நடந்துருச்சு அப்படின்னா, ஸோ இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் மெடிக்கல் ஃபீல்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் செலவாகுது அப்படின்ட்டு. முன்னாடிலாம் கன்சல்டேஷன் ஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா, அதிகபட்சம் 100 ரூபா கேட்பாங்க. இப்போ அசால்ட்டாக ஒரு 300 ரூபா 500 ரூபா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹெல்த்னால ஏதாவது ஒரு பிரச்சனை, ஆப்ரேஷன் பண்ணணும், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க, உடம்புல ஒரு கேன்சர் கட்டியோ ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் நம்ம லைஃப் டைமில் சேர்த்த மொத்த பணத்தையும் அதுக்காண்டி செலவு பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ சேஃபர் சைடாக ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போங்களா, இப்போ ஃபேமிலி, நீங்கள் உங்கள் ஒய்ஃபு குழந்தை அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோட்டர் பிளான் எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் வயசான எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அப்பா இருக்காங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு பிளானு, உங்கள் ஃபேமிலிக்கு தனியாக ஒரு பிளானு, 2 பிளான் எடுத்துக்கலாம். ஏன்னா வயசானவங்களுக்கு வந்து கொஞ்சம் அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாமல் போகும். ஸோ அவங்கள உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய செலவு அதிகமாக இருக்கும், நீங்கள் கட்டக்கூடிய ப்ரீமியமும் அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அந்த டைம் வந்து நம்மளால் அந்த அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு தனியாக ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளானு, இல்லாட்டி உங்கள் அம்மா அப்பாவுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் வயசானவங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தனியாக ஒரு பிளான், அந்த மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து இப்போது நான் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் எதாவது பார்க்குறீங்க, கன்சல்டேஷன் பில்லு, அப்புறம் ஃபார்மசி பில்லு, மாத்திரை ப்ரிஸ்கிரிப்ஷன் எதெல்லாம் கொடுக்காங்களோ அதெல்லாம் கொண்டு போய் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணிக்கிங்களோ அதை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இதுதான் ரெசல்யூஷன் நம்பர் 3. ரெசல்யூஷன் நம்பர் 4 என்னன்னா, எமர்ஜென்சி ஃபண்டு ஒன்று ரெடி பண்ணுறது. எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களோட மந்த்லி சேலரி வந்து ஒரு 10,000 வச்சுக்கோங்களேன், அப்போ இன்ட்டு 6 போட்டுக்கோங்க, அப்போ 60,000 ஆயிடுச்சு. ஸோ 60,000 எப்போவுமே உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறது தான் எமர்ஜென்சி ஃபண்டு. எமர்ஜென்சி ஃபண்டை எக்காரணத்தை கொண்டோ மியூச்சுவல் ஃபண்டோ ஷேர் மார்க்கெட்டோ இல்லாட்டி கோல்டோ எந்த ஒரு விஷயத்துலையும் முதலீடு பண்ணாமல் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறது தான் எமர்ஜென்சி ஃபண்டு. எமர்ஜென்சி ஃபண்டு இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ திடீர்னு உங்களுக்கு வந்து வேலை போகுது, இல்லாட்டி உங்களுக்கு திடீர்னு முடியாமல் ஆகுது, இல்லாட்டி திடீர்னு ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஒரு ப்ராப்ளம், உங்களால் ஒர்க் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில், இல்லாட்டி எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ணது போதும், வேறு ஏதாவது கம்பெனி வந்து இதோ ஒரு நல்ல கம்பெனிக்கு நான் மூவ் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 2 மாதம் 3 மாதமோ ஒரு கம்பெனி தேடி நீங்கள் அலைவீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஆல்ரெடி நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கான அமௌண்ட்டை சேர்த்து வச்சுருக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து உங்களுடைய ஃபேமிலி வந்து ப்ராப்ளமில் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு 6 மாதம் அமௌண்ட் வந்து கையில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு டிசிஷனை வந்து போல்டாக எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு வேணும். உங்கள்கிட்ட வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, ஓகேங்களா, சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு, இப்போ உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு 20,000 சம்பளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 15,000 வரைக்கும் உங்களுக்கு செலவாகிடுது, 5,000 ரூபா கையில் இருக்குது அப்படின்னா அந்த 5,000 ரூபா வந்து அந்த 2வது பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. மாதம் சம்பளம் வந்த உடனே முதல்ல நீங்கள் அந்த 5,000 எடுத்து போட்டுடணும். மிச்சம் 15,000 எடுத்து தான் வச்சு தான் நீங்கள் வந்து அந்த ஃபேமிலியை ரன் பண்ணணும். ஸோ இப்படி அந்த அமௌண்ட்டை நீங்கள் தனித்தனியாக அந்த இன்னொரு அக்கௌண்ட்டில் நீங்கள் சேர்த்து வைக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் எந்த விஷயமும் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த அமௌண்ட்டு என்னைக்கு வந்து உங்கள் மாத சம்பளத்தோட 6 மடங்கு ஆகுதோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும், ஓகேங்களா. இது வந்து பேசிக்கான விஷயம். இப்போ ஒரு வழியாக ரெசல்யூஷன் நம்பர் 5 வந்தாச்சு. 5 என்னென்னா, குவிட் எனி ஒன் பேட் ஹேபிட். வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா 60 to 70% அமௌண்ட் வந்து உங்கள் கையில் இருக்கணும். 30 to 40% அமௌண்ட் மட்டும் தான் நீங்கள் எப்போவுமே லோன் எடுக்கணும். உங்கள்கிட்ட அந்த 60% அமௌண்ட் இல்லாட்டினா உங்களோட பிளானை நீங்கள் வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணலாம், உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, ஒரு 10 லட்சம் இருக்குன்னா ஒரு ஊருக்கு அவுட்டர் சைடாக போனீங்கன்னா ஒரு சென்டே 1 லட்சம் அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அந்த 1 லட்சத்துக்கு ஒரு 10 சென்ட் வாங்கி போட்டுட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த ரேட்டு ஒவ்வொன்றுமே கூட ஆரம்பிச்சிடும், கரெக்டுங்களா. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த 10 சென்டில் 5 சென்ட்டை விற்றுட்டு மிச்சம் இருக்கிற 5 சென்டில் அந்த 5 சென்ட் விற்ற காசு இருக்குல்ல அதை வச்சுட்டு வீடு கட்ட முடியுமான்னு பாருங்கள். நீ அப்படி வரியா? இல்லை என்கிட்ட ஆல்ரெடி லேண்ட் இருக்குது, என் கையில் அமௌண்ட் இருக்குது, எனக்கு கொஞ்சம் தான் காசு தேவை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக லோன் எடுத்து பண்ணலாம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு ப்ரைவேட்டில் வேலை பார்க்குற ஒரு ஆள் வந்து ஐஃபோன் வச்சுருப்பான், அதோட ரேட்டு 1 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவன் சம்பளமே எவ்வளோ இருக்குன்னா 20,000 தான் இருக்கும். ஆனால் அவன் இஎம்ஐ போய் கட்டிகிட்டு இருப்பான். அதே ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்குற ஒருத்தரை பாருங்களேன், அவருக்கு சம்பளமே 50,000 இருக்கும், ஆனால் ஒரு சின்ன ஒரு பட்டன் ஃபோன் வச்சுருப்பாரு. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். என்னோட 5 ரெசல்யூஷன்ஸும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன்.
ஸோ இந்த 5 ரெசல்யூஷனும் முடிஞ்சளவு எப்படியாவது நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ரொம்ப முடியலை அப்படின்னா கூட இதில் ஏதாவது ஒரு 2 ரெசல்யூஷன், 5வது ரெசல்யூஷனுக்கு வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு பேட் ஹேபிட்டை வந்து குவிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. வீடியோ இதோட முடியுது. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.